ஜீவிக்கிறார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காகவோ உங்கள் எல்லா நோய்களுக்காகவோ உங்கள் எந்த விதமான பலனுக்காகவோ அவர் சிலுவையில மரித்து இன்னும் உயிரோடு சதா காலங்களிலும் இருக்கிறார். இதோ தேவன் வருகிறார். வானத்திலே வரப்போகிற தேவனிடத்துல நீங்கள் அப்படியாக மனதில் இருந்த கர்த்தருக்கு சொல்றோம். நீங்க அப்படியாக தேவன் உங்களுக்கு சுகம் கொடுக்க, தேவன் அப்படியாக பல விதமான நோய்களை குணமாக்க உங்களுக்காக ஆயத்தமாய் அப்படியாக ஒவ்வொரு நாளும் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அதே நோயா தேவன் அப்படியாக இந்த நாளிலே கூட உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க, பல நோய்களிலிருந்து விடுவிக்க தேவனுடைய சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தீராத வியாதி அசுராய் மாறி இதோ எனக்கு அப்படியாக வயிற்றிலே ஒரு அசுரமாய் அந்த கட்டி கொழுப்பு கட்டி கேன்சராய் மாறி 6 மாதத்துல மறிக்க வேண்டிய நான், 6 மாதத்துல மறிக்க வேண்டிய நான் இருக்க மாட்டேன் என்று உறுதி என்று நானே எண்ணிக்கொண்ட நான் ஜெபம் கொண்டே போவேன். இயேசு ராஜா அந்த கட்டிய அந்த கேன்சரை அப்படியாக இதோ போன வருஷத்துல 3ஆம் மாதத்திலிருந்து அந்த 5ஆம் மாதத்துக்குள்ள அந்த கேன்சர் கட்டிய மறைத்து போட்டார். அந்த நோயை கேன்சர் கட்டிய மறைத்து போட்டார். ஆனந்த சந்தோஷத்தோடு கணிப்போடு மறுபடியுமா கணிப்போடு சந்தோஷத்தோடு அந்த ஜீவனுக்குள்ள திரும்பி நான் போனேன். சந்தோஷத்தோடு கேன்சர் கட்டியோ இந்த உலக பலவீனங்களோ எந்த சக்கர வியாதியோ எந்த விதமான நோயோ அப்படியாக சரீரத்துல தேவன் அந்த வியாதியை உங்களை விட்டு அகற்றி போட வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். மனத்திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் அதிகமாய் இருக்கிறது. அதே போல இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால், நான் நடமாடி கொண்டிருக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல ஜெரிக்கப்பட்ட அந்த நோய் முற்றிலுமாக மறிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு ஒருவரே நல்லவர். வானத்தின் பூமியில் சகல அதிகாரம் அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேவன் வந்துட்டார். வந்து உங்களுக்காகவே மறிச்சிட்டாரு. மனக்குலத்தை மீட்பதற்காகவோ உங்களை மீட்பதற்காகவோ ஒரு சரத்தை ஆயுதப்படுத்தியிருக்கிறாரு. அதுதான் சொர்க்கம், அதுதான் பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது. மன திரும்புங்க. நீங்க தேவன் பட்சத்துல வந்தா தேவன் உங்களை சுகமாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. காலம் கொண்டாடுதான் இருக்குது. நோய்களோ கொள்ளை நோய்களோ இனி வர போன சம்பவங்களோ பயங்கரமா இருக்கும். முற்றிலுமாய் பஞ்சங்களோ மனுஷனுக்கு விரோதமா எழும்புவா, மனுஷனுக்கு மனுஷன் விரோதமா எழும்புவா, முற்றிலுமா எழும்புவா. இதோ பஞ்சங்களும் உண்டாகும், இதோ நோய்களும் உண்டாகும். கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்து போயிடுச்சு. இனி வர போற கொள்ளை நோயோ பஞ்சத்தையும் யாரும் தடுக்க முடியாது. இயேசு செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. தேவன் பட்டதால அப்படியாக நீங்கள் மனம் திரும்பினா, அல்லேலூயா, அற்புதத்தை செய்கிற மகாபரிசுத்தமுள்ள தேவன் அப்படியாக வரப்போகிற அவரை நம்புகிறவர் செழிப்பான். அவருடைய பாதபடியில வந்து நீங்க தஞ்சமானீங்கன்னா தேவனுக்கு ஸ்தோத்திரம் தாழ்த்தி மக்கள் நல்லவர். அல்லேலூயா. இயேசுவே சத்தியமும் ஜீவனும் வலிமை இருக்கிறாரு. இதோ வானத்தில் வரப்போகிற இயேசுவை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அந்த நோயை குணமாக்கிற தேவன் உங்களுடைய சாபக்கட்டுகளோ இல்ல பாவங்களோ இல்ல வேற ஏதாவது நோய்களோ இல்ல குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தால் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க மன்றாடி நாங்கள் அப்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல அப்படியாக ஜெபிக்க யாராவது உங்களுக்கு ஜெபிக்க அப்படியாக இருந்தா ஜெபிக்கலாம். தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.